அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ புதுசா இருக்க போது எப்படின்னா புதுசாவே வைப் பண்ணுமே எப்படின்னா தீபாவளி செலிப்ரேட் பண்ற மாதிரியே இன்னைக்கு வீடியோ கொண்டு போனா நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்களா? ஏன்னா இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற நேரத்துல நீங்க எல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டே இல்ல ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவும் அதே மாதிரி கொண்டு போனா உங்களுக்கு ஒரு கனெக்ட் ஆகும்ல. அது மாதிரி எப்படி கொண்டு போறேன்னா எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்ச உடனே வந்தோடனே தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் சொல்லுவோம். அப்புறம் இதெல்லாம் ஸ்டேட்டஸ் எல்லாம் பாத்துருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபாவளினா என்னன்னா ஆளாளுக்கு ஒரு விஷயத்துக்கு எப்படி தீபாவளி வருது எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. அது மாதிரி எனக்கு நான் சர்ச் பண்ணி கிடைச்ச 4 விஷயம் 4 நம்பிக்கையில ஐயோ 4ன்னு காட்டு 8 காட்டுறேன் 4 நம்பிக்கையில நாம வந்து செலிப்ரேட் பண்றோம். இந்தியாவில் பிரபலமான இந்த தீபாவளி செலிப்ரேஷன் என்னடா 4 நம்பிக்கை பேசுவோம். அப்படியே பேசிட்டு அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க அந்த பக்கம் போகும்போது அங்க இருக்கிற நம்ம உட்காந்து டீ குடிக்கும் போது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உட்காரும் போது ஒரு பிரச்சனையை பத்தி பேசுவோம்ல. அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட கிடைச்ச ஒரு பெரிய ஆயுதம் 2026ல ஒரு முக்கிய பங்கு வகிக்க போது அந்த ஆயுதத்தை வச்சு அவங்க கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்ன ஆயுதம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை பேசும்ல. பிரச்சனை பேசுறதை விட அங்க அதை இதே மாதிரி திமுக சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் மாவட்டத்துல ஒரு விஷயம் சம்பவமே செஞ்சிருக்காரு. அத்தனை 88,000 குடும்பத்துக்கு. அது அடுத்தது அப்படியே அந்த பக்கம் வந்தோம்னா காங்கிரஸோட எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சியோட எம்எல்ஏ வந்து ஒரு பிரச்சனை நடந்து அங்க வந்து ஒரு வழக்கு பதிவு கூட ஆயிருக்காரு. என்ன வழக்கு பதிவுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவோம். இதை தாண்டி இதெல்லாம் முடிச்சு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே ஜாலியா படம் பார்க்க போலாம்ல. அது மாதிரி பைசன் படத்தை பத்தி ஒரு சின்ன ரிவ்யூ, எனக்குள்ள கருத்துக்கள், உங்களுக்கான கருத்துக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா சோசியல் மீடியாவில் அந்த பைசன் படத்தை பத்தி எப்படி சொல்றாங்க. ஆனா சிறப்பான படம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஆனா அங்க வந்து என்னென்ன நடந்திருக்கு, இதை வச்சு எப்படி எல்லாம் அரசியல் பண்றாங்க, நம்ம ஹரிநாடர் வந்து அந்த பக்கம் இந்த பைசன் படுத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத பத்தி தான் ஒரு ஜாலியா பேசணும். போலாமா? ஓகே, நீங்க முறையா அந்த சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவ்வளவு ஜாலியா கொண்டு போறோம். வீடியோவோட கடைசியில பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு சென்றடையும். இன்னைக்கும் நம்ம அரசியல் விட்டு கொடுக்காததான் பேச போறோம் அப்படின்னு தான் சொல்ல போறோம். வீடியோக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் அந்த தீபாவளியோட நம்பிக்கை அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல, 4 நம்பிக்கைங்க. 4-5 நம்பிக்கைன்னு சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம சோசியல் மீடியால பார்த்தது கேட்டது அப்புறம் சர்ச் பண்ணது அவங்க சொல்றது உண்மையா அப்படின்னு பண்ணதுல 4 நம்பிக்கை. முதல் நம்பிக்கையா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தீபாவளினா நரகாசுரனை வதம் பண்ணனது. அந்த நாளை ஒரு அசுரனை நம்ம அழித்த தினமா நம்ம செலிப்ரேட் பண்றோம். அது ஒண்ணு. அது அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து கெட்டதை அழிக்கிறது. 2வது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம அயோத்தி மன்னர் நம்மளுடைய ராமர் அவர்கள் வந்து சீதாவை வந்து ராவணன் தூக்கிட்டு போனாங்கல்ல. அங்க தூக்கிட்டு போய் அவங்கள வந்து ராமர் வந்து காப்பாத்தி ராவணனை வதம் பண்ணி அங்கிருந்து நம்ம சீதாவை கூட்டிக்கிட்டு வந்த தினத்தை அயோத்தி மக்கள் செலிப்ரேட் பண்ண தீபாவளின்னு சொல்றாங்க. இன்னொரு நம்பிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால்ல மேற்கு வங்கத்துல வந்து அந்த மக்கள் வந்து காளி தேவி ஒரு கெட்டதை அழித்த தினத்தை அவங்க ஒரு நம்பிக்கையா செலிப்ரேட் பண்றாங்க. சோ இப்படி ஒவ்வொரு நம்பிக்கையும் வச்சுக்கிட்டு இருக்கும்போது 4வது நம்பிக்கை வந்து முத்தாய்ப்பான அமைது எப்படின்னா, பார்கடலில் பிறந்த லட்சுமி தேவியை ஒரு செலிப்ரேட் பண்ற விதமா தீபாவளி தினத்தை கொண்டாடுகிறோம். இப்படி 4 விதமா நாம எல்லாருமே நம்பிக்கை வச்சு தீபாவளி செலிப்ரேட் பண்றதா இந்தியாவில் பிரபலமான இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகைக்கு நாம என்ன செய்ய போறோம், இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த 4 நம்பிக்கையும் வச்சு நம்ம என்ன பார்த்தோம்னா ஒட்டு மொத்தமா சொல்ற ஒரே ஒரு விஷயம், கெட்டதை அழிப்பது. கெட்டதை அழிப்பது அப்படிங்கும்போது கெட்டதுன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கெட்டது இவில் அந்த ஒரு 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 விஷயம் கெட்டது அப்படின்னு சொன்னாலுமே நமக்கு இருட்டு தான் ஞாபகம் வரும். அந்த இருட்டு எப்படி அழிப்பது? இருட்டை அழிக்க ஒளி. ஒரு ஒளியை வந்து நீங்க அப்படியே தீப்பெட்டியோ இல்ல டார்ச் லைட்டோ அப்படியே வச்சு அடிச்சீங்கன்னா அந்த இருள் விலகி அந்த இடத்த பிரகாசமா ஒளி தெரியும் அப்படிங்கிறதா. அந்த அது ஒளி ஏத்துறது எது? நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஒரு டார்ச் லைட் சொல்லலாம். ஆனா அந்த காலத்துல வந்து கரண்ட் கண்டுபிடிக்காத காலத்துல எதை ஏத்துவாங்க? தீபம். அந்த தீபத்தின் வழியாக வருகிற ஒளி அந்த இருட்டை அகழ்வதற்கு பயன்பட்டதால் அதை தீப ஒளி திருநாள் அப்படியே மருகி வந்து தீபாவளி அப்படின்னு சொல்லி ஆகிறது. அப்படிதான் தீபாவளி நம்பிக்கையா கொண்டாடுறாங்க. இதுதான் தீபாவளி பிறந்த காரணங்களா நான் பார்த்ததப்பா. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இப்போ இந்த தீபாவளி விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஜாலியா நான் சொன்ன மாதிரி அப்படியே வெளியே அப்பா அம்மா கிட்ட எல்லாம் வந்து நான்வெஜ் எல்லாம் கொடுத்துட்டு ஏப்பா பாருங்கப்பா அப்படின்னு இல்ல ஒய்ஃபு கிட்ட கொடுத்துட்டு இல்ல அக்கா தங்கச்சி இருந்தாங்க அக்கா தங்கச்சி கொடுத்துக்கிட்டு இருங்க நான் போய் அப்படியே கடை வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க போய் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு நம்ம அப்படியே ஜாலியா பேசும்போது என்னப்பா எப்படிப்பா அரசியல் போகுது அப்படின்னு வந்து அவன் தோலை தட்ட அவன் நம்ம தோலை தட்ட உடனே ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுவாங்க. நான் போஸ்டர்ல சொன்ன மாதிரி அப்பா
திமுகவுக்கு பெரிய ஆயுதமே அடுத்து வரப்போற 6 மாதங்கள் ரொம்ப முக்கியமான மாதங்களா இருக்குது. அந்த 6 மாதங்கள்ல ஒரு 2-3-4 மாசமாவே இந்த மழைக்காலங்கள் வரப்போது. அந்த மழைக்காலத்துலதான் மக்கள் அல்லல் படுவார்கள். அப்பதான் அந்த கவர்மெண்ட் அரசாங்கம் எவ்வளவு துரிதமா செயல்படுகிறது ஒரு விஷயத்த அவங்க மனசுல வச்சுக்குவாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மையே. அது ஏன்னா மக்களுக்கு தேவையான அடிப்படை என்ன, நிலம், நீர், காற்று, இந்த மாதிரி விஷயத்த சொல்றோம்ல, அது மாதிரி அடிப்படை தேவையில்ல உணவு, உடை, அங்க இருக்கிற இடம், அவன் போயிட்டு வர்றதுக்கான அந்த பாதையே சரியா இல்லைன்னா அவன் எப்படியா வீட்டை விட்டு வெளியே போவான்? அந்த பாதை நிறைய தண்ணீர் அப்படியே நிரம்பி வழிந்தால் அவன் எப்படியா கால் எடுத்து வைப்பான்? எப்படியா வந்து ஒரு ஒரு விழா காலத்துல அவன் எப்படி செலிப்ரேட் பண்ணுவான், எப்படி கொண்டாடுவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்வியா இருக்குதுல்ல. அதுதான் இன்னைக்கு ஒரு வரப்போற காலங்கள் எல்லாமே பதில் சொல்ல போகுது. அதுக்கு நம்மளுடைய அரசாங்கம் என்ன பதில் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இனி எவ்வளவு மழை வந்தாலும் அதை நாங்கள் வெளியேற்றுவதற்கும் அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் என்கிட்ட இருக்குது, அத்தனை முன்னேற்பாடும் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மட்டும் கிடையாது, அனைத்து அமைச்சர்களும் இது வந்து ஏவாவேலிருந்து அனைத்து அமைச்சர்களும் தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எப்படிப்பட்ட மழை வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய திறமை நம்ம தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. இதை தாண்டி அவர்கள் அடுத்த 6 மாதங்களுக்கு இது போன்ற மக்கள் பிரச்சனைகளை மட்டும் சார்ந்து பேசி அவர்களுக்கு புரிய வைத்தால், உறுதியா சொல்றேன், 2026 அவங்களோட ஆட்சி தொடர்றதுக்கான அத்தனை அம்சங்களும் அவங்க கிட்ட இருக்குதுன்னு தான். அதை தாண்டி சிறு சிறு பிரச்சனைகள், இந்த விசிக கட்சியினர் பண்ற விஷயங்கள், அவங்க அது ஒரு பக்கம். இந்த பக்கம் இருக்கிற கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் வந்து ஒரு முரண்பாடு, ராகுல் காந்தி டிவிகே தலைவர் விஜய் கூட பேசினாரு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள், இப்படி கூட்டணி கட்சிக்குள்ள ஏதாச்சும் விரிசல் ஏற்படுதா? விரிசல் ஏற்படாம அதை எப்படியாவது சிமெண்ட் பால் வச்சு அப்படியே அடைச்சு அவங்கள கூட்டணி அரவணைச்சு கொண்டு போனா அடுத்த 2026 நாம ஜெயிக்கிறது, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படியே ஆட்சி கட்டல்ல அமர வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது அப்படிங்கிறத என்னோட நம்பிக்கையா இருக்குது. ஓகே, இது இந்த பக்கம் இருக்க, கரூர் மாவட்டம் நம்மளுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 88,000 குடும்பங்கள் வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு இந்த தீபாவளி செலிப்ரேட் பண்றாங்கன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய செந்தில் பாலாஜி மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர், இந்நாள் எம்எல்ஏ அவர்கள் வந்து கரூர் மாவட்டத்தை இந்த 88,000 குடும்பத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பரிசு தொகுப்பு மாதிரி நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் கொடுக்கும்ல, அது மாதிரி அந்த அத்தனை குடும்பத்துக்கும், அதுவும் சட்டமன்ற தொகுதி, கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அத்தனை மக்களுக்கும், 88,000 குடும்பம்னு இப்போதைக்கு தெரியுது, அத்தனை குடும்பங்களுக்கும் போய் பரிசு தொகுப்பா ஸ்வீட்டு, காரம், பட்டாசு இப்படி எல்லாம் கொடுத்துட்டு கூடவே ஒரு பெரிய அண்டாவையும் கொடுத்துருக்காரு. அந்த அண்டா எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனா அந்த அண்டாவை சில்வர் அண்டாவை கொடுத்ததா சொல்லிக்கிறாங்க. அந்த அண்டாவையும் கொடுத்து அவங்கள வந்து ஒரு சந்தோஷப்படுத்திருக்கிறதா அப்படிங்கிறது அந்த மக்கள் மத்தியில போய் நம்ம மைக்க நீட்டி கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா அதுக்கான சாத்தியக்கூறு இப்ப இல்லை, ஏன்னா நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்றோம். சோ இந்த விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. சோ இது அப்படியே இந்த செலிப்ரேஷன் முடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா, சரி வீட்டுக்கு போலாம் அப்படிங்கும்போது அங்க அப்படியே பைக்ல வேகமா வரும்போது நமக்கு எப்பயாவது தெரிஞ்சோ தெரியாத ஃப்ரெண்டோ இல்ல பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு. வேணா இப்பதான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஊர்ல பார்க்க முடியும். ஏன்னா அவன் வந்து மெட்ராஸ்ல இருந்திருப்பான், இல்ல மத்த நாடுகள், வெளிநாடுகள் கூட இருந்திருக்கான். அவன் எல்லாம் வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ற தன்னுடைய நாட்டுக்கு, தன்னுடைய கிராமத்துக்கு, தன்னுடைய வசிக்கிற இடத்துக்கு வந்திருப்பான். அப்ப வந்துட்டு வண்டி பிடிச்சிட்டே எனக்கு தெரியல நீயே அப்படின்னு சொல்றது வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா யாரா அது, ஓ நீயா ஆட சொல்றா முருகேசா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம்னா அவன் ஒரு பிரச்சனையை ஆரம்பிப்பான். ஏப்பா என்னப்பா அரசியல் நிலவரம் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குதே, என்ன நீயே அப்படின்னு சொல்லியே அவன் பேச ஆரம்பிப்பான். என்ன அரசியல்? ஏப்பா நேத்து வந்து நான் மெட்ராஸ் வழியே தான் வந்தேன், அங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து காரை கொண்டு போய் அங்க நிறுத்தினாராம், வந்து மக்கள் நடமாட்டுற பதில. இப்ப தீபாவளியோட சீசன் இருந்துட்டு இருக்குது, தீபாவளி சீசன்னாவே மக்கள் நெருக்காட்டம் வந்து போக்குவரத்து காவல்துறையினருக்கு தான் பெரிய தலைவலியா இருக்கும். அவங்க அந்த மக்கள் நடமாட்டத்துக்கு, மக்களுக்கு அல்லல் படாம மக்களுக்கான தீர்வை கொடுக்கறதுக்கு, அதாவது நடமாடம் அங்க போயிட்டு வருது போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாம இருக்கிறதுக்கு அவரு காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து நிறுத்தி வச்ச காருக்கு பூட்டு போட்டு அதை வந்து அப்புறப்படுத்துறதுக்கான நிகழ்வு நடக்கும் போது அங்க வந்த நம்மளுடைய காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவல்துறையினர் அடிக்க பாய்ந்ததாகவும், அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல, அடிக்க பாய்ந்ததாகவும், போடா என்ன பிச்சைக்காரனா ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ ஒரு வேர்டு யூஸ் பண்ணதாகவும் சொல்லிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா விசாரணை அந்த வழக்கு பதிவுலாம் இப்ப பயந்துக்கிறாங்க. சோ இதுவெல்லாம் சேர்த்து அந்த பிரபாகரன் நினைக்கிற அந்த நேம் காவல்துறை, அந்த போக்குவரத்து காவல்துறை அந்த ஈடுபட்டார்ல, அந்த வண்டியை லாக் பண்ணி எடுத்துட்டு போய் அப்புறப்படுத்த முற்பட்டார்ல, அவர் பேர் பிரபாகரன் நினைக்கிறேன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்குங்க. அந்த அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காரு, என்னை பணி செய்ய விடல, ஏன்னா மக்கள் இங்க நடமாட்டம் இருக்குது, நெரிசல் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுக்கு அந்த கார் இருந்ததுனால அவர் வந்து அப்புறப்படுத்த முயல் இருக்காரு. அதுக்கு வந்து அவங்க எதிர்த்து தெரிவிக்கிறாங்க. சோ என்னை பணி செய்ய விடல, என்ன தரக்குறைவா திட்டி இருக்காரு, இது மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து அவர் ஒரு வழக்கு பதிவு அந்த எம்எல்ஏ மேல போட்டிருக்கிறாங்க. அவருக்கு அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஆனா வழக்கு பதிவு ஆனதா இப்போ வந்து பாலிமர் தொலைக்காட்சியில வந்து ஒளிபரப்பு இருக்குது.
பார்ப்போம். அது வந்து வழக்கு பதிவாகி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா அந்த தீபாவளி செலிப்ரேஷன் கொஞ்சம் பார்த்து எல்லா மக்களுமே, அது அவருக்கு மட்டும் எம்எல்ஏ மட்டும் கிடையாது, நாமளுமே ஒரு இடத்துல போய் காரை நிறுத்துறதோ பைக் நிறுத்துறதோ மக்களுக்கு அடுத்தவருக்கு இடையூறு இல்லாம நிறுத்தணும்னா, இந்த தீபாவளி வந்து நாம எப்படி சந்தோஷமா போய் செலிப்ரேட் பண்ண போறோம் அதே மூடுல அடுத்தவங்களும் வருவாங்க. அந்த இடத்துல கொண்டு போய் வண்டி நிற்கிற இடத்துல நீங்க கிராஸ்ல நிறுத்தினீங்கன்னு வைங்களேன், அவன் எப்படியா எடுப்பாரு அடுத்தவர் இருக்காரு. அது சொல்லுங்க. நீங்க காரை கொண்டு போய் இப்படி நிறுத்தினா, காரை நிறுத்தும் போது ஒவ்வொருத்தருக்கும் சென்ஸ் வேணும். இப்படி காரை நிறுத்தும் போதே இந்த பக்கம் இருக்கிற வண்டி எப்படி வரும் அப்படின்னு கொஞ்சம் இடைவெளி விட்டு நிறுத்தினாவே சரியா போச்சு. அப்படி இல்லையா, அந்த கூட்ட நெரிசலான பகுதிக்கு போகும்போது கார் எடுத்துட்டு போலாமா வேண்டாமா, அருகில் இருக்கிற இடமா, நீங்க நடந்தே போறப்ப இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர்னா நடந்தே போயிடலாம, ஒரு எக்ஸசைஸ் ஆன மாதிரி இருக்குமே. தீபாவளியில வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இங்க பட்டாசு வெடிக்கும் அங்க பட்டாசு வெடிக்கும், ஸ்வீட் சாப்பிடுவாங்க, ரேடியோ சுத்தி சுத்தி பாடும். அப்புறம் அதே ஒரு குதூகலத்துல நம்ம எப்பயுமே கார்ல போயிட்டு இருக்கிறது எந்த விதத்துல ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது தெரியல. இப்படி எல்லாம் போகும்போது நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தையும் கொடுக்கும் இல்லையா. இது வந்து போக்குவரத்துக்கும் ஒரு உதவியா இருக்கும். சோ முடிஞ்ச வரை இப்ப போக்குவரத்து நெரிசலை தடுக்கிறதுக்கு இது ஒரு மாற்று வழியா கூட நம்ம எடுத்துக்கலாம். சோ இதையெல்லாம் தாண்டி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அவங்க நான்வெஜ் எல்லாம் தட்டுல எடுத்துட்டு அப்புறம் ஸ்வீட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே வயிறார அவங்க போட 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 அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பார்த்துட்டு இருந்தேன்னா நம்ம வீடியோ வந்தாலும் நீங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பார்த்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு சரிப்பா இதெல்லாம் வீடியோவும் பார்த்தாச்சு, படத்தையும் பார்த்தாச்சு, போட்ட படத்தையும் திரும்பி பார்த்தாச்சு, நாம ஆல்ரெடி படத்தையும் பார்த்துட்டோம், அதே தான் டிவியில் வருது, புதுசா ஒரு படத்துக்கு போலாமே அப்படின்னு ஒரு குடும்பத்தோட இருப்பீங்க. ஏற்கனவே புக் பண்ணி வச்சவங்களும் இருப்பாங்க, போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில இன்னைக்கு வந்து எனக்கு பிடிச்ச படம் நான் பார்த்துட்டேன். அந்த படத்தை வந்து பைசன் அப்படிங்கிறது மாரி செல்வராஜுக்கு அந்த படம். அந்த படம் வந்து பல விமர்சனங்களை தாண்டி தான் வந்திருக்கு. அது முக்கியமா வந்து இந்த ஜாதி சம்பந்தப்பட்ட, ஏன்னா மாரி செல்வராஜ் ரஞ்சித் அப்படின்னு ஒன்னையுமே எல்லாருக்குமே ஒரு தனி ஒரு ஜாதி பாகுபாடு, அதாவது அவருடைய ஜாதியை மட்டும் இருக்கிறது, இவ்வளவு நசுக்கப்பட்ட மக்கள், இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்வாதாரம் எப்படிலாம் இப்போ இருந்துகிட்டு இருக்குது, எப்படி இருந்தது கடந்த காலங்கள் இருந்தது அப்படிங்கிற எடுத்து உரைப்பதில் அவங்களை ஒரு தீர்க்கமான அழகா அப்படியே திரைவடிவில் கொண்டு வரீங்க வல்லவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சோ இவர்கள்ல இருந்து அவரது நீலம் ப்ரொடக்ஷன்ல வந்த படம் தான் பைசன். இந்த படத்தோட ஒரே ஒரு லைன் சொல்லிடுறேன், என்னன்னா இரு தரப்பினருக்கிடையே, நான் ஜாதி பத்தி சொல்லலைங்க, ஜாதி பத்தி பேசவும் எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இரு தரப்பினரிடையே ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனைக்கு நடுவில் தன்னுடைய கனவான கபடி வீரர், அந்த கபடி விளையாட்டை எப்படியாவது நான் வந்து இந்த இந்தியா அது மாதிரி ஒரு பெரிய இடத்துல போய் நான் விளையாடணும் அப்படின்னு கனவோட சுத்திட்டு இருக்கிற கிராமத்து இளைஞனான நம்மளுடைய விக்ரமின் மகன் துருவ் விக்ரம் வந்து அங்க இருக்காரு. அவர் வந்து பல பிரச்சனைகள்லாம் ஆன்றாரு. அந்த ஸ்கூல் இருக்கிற, அதாவது ஷார்ட்டா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்து கதையை சொல்றேன். ஷார்ட்டா வந்து அவள் கனவோட இருக்கிற ஒரு இளைஞன் வந்து எப்படி இந்திய அணியில் இடம்பெறுகிறார், அந்த இடம்பெறுவதில் என்னென்ன சிக்கல்கள் அந்த கிராமத்திலும் அந்த கபடி விளையாட்டு விளையாடுறதுக்கு என்னென்ன சிக்கல்கள்லாம் அவர் சந்திக்கிறார் அப்படிங்கிறது தான் ஒரு கதையாவே எடுத்துட்டு வச்சிருக்காருங்களேன். அதுக்கு அந்த கிராமத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள்ல அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி அவர் போக வேண்டியது இருக்குது. அங்க தாண்டி போனா அங்க வந்து செலெக்ஷன் கமிட்டி வந்து இவரை எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இதையும் தாண்டி அவங்க அங்க போய் விளையாடுற டைம்ல வந்து அங்க இருக்கிற கோச் ஒரு பிரச்சனை பண்றாரு, இது நம்பிக்கை இல்லாத மாதிரி. இதையும் முறியடிச்சு அவர் வந்து அந்த விளையாட்டை ஜெயிச்சு இந்தியாவிற்கு ஒரு பெருமை சேர்க்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த கதையோட முழு ஒரு ஷார்ட்டா ஒரு அவுட்லைன் ஒரு 2-3 லைன்ல சொல்லணும்னா. ஆனா இதுக்குள்ள வந்து சில பேரு என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமா நம்ம ஹரி நாடார் வந்து அங்க இருக்காருல்ல, ஹரி நாடார் வந்து என்ன சொல்றாருன்னா, இதுல வந்து வெங்கடேஷ் பண்ணையாரும் பசுபதி பாண்டியன் இவர்கள் இருவருக்கும் நடந்த உண்மை சம்பவத்தை எடுத்து வச்சிருக்காரு. இது வந்து எங்களுடைய ஜாதி சம்பந்தப்பட்ட காட்சிகளை அவர் வந்து இன்னும் டீட்டெயிலா வந்து எங்ககிட்ட எல்லாம் விளக்கம் கேட்டு எடுத்திருக்கலாம். இது ஒரு சார்பு நிலையில தவறா சித்தரிக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி, இது ஜாதிய படம் அப்படிங்கிற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்குமே எனக்கு அந்த குறியீடுகள் இதெல்லாம் வந்து ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. அவர் சொல்ல வந்த விஷயங்கள்லாம் ஒரு ஷார்ட்ல ஒரு சீன்ல இருந்துச்சு. ஆனா டோட்டலா பார்த்தோம்னா முன்னாடி இருந்த மாரி செல்வராஜ் படத்துக்கும் இதுக்கும் வித்தியாசமாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்ல வந்த விஷயம் வந்து அவ்வளவு வில்லனா காட்டுன, அந்த பக்கம் இருக்கிற லால் அவர்கள் வந்து வில்லனா காட்டுன மாதிரி தோணுச்சு. ஆனா அவர் கபடி விளையாட்டுல வர்ற அந்த இளைஞனை பார்த்து, டே ஆதிலாம் தூக்கிடுறா, அவன் விளையாடுற அந்த திறமையை பாடுறா அப்படிங்கிறத சொல்றது. இந்த பக்கம் இருந்துகிட்டு நம்ம அமீர் அவர்கள் வந்து நம்ம அவங்க காட்டுறது வந்து எப்படின்னு தெரியல, மொத்தளவுக்கு வசதி குறைஞ்ச மாதிரி காட்டுறாங்க. நான் அந்த ஜாதிக்குள்ள போகல, நீங்களே அதை வந்து தீர்மானிச்சிங்க என்னன்ட்டு. இவங்க 2 பேருக்கு அமீர் அவர்கள் வந்து இந்த பக்கம் பாண்டியராஜன் அப்படிங்கிற கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கேரக்டர் வந்து இந்த
கந்தசாமியா நடிச்ச நம்ம லால் அவர்களை எதிர்க்கிற மாதிரியும், பாண்டியராஜனா நடிச்ச நம்ம அமீர் அவர்கள் வந்து இவங்க 2 பேரையும், பசுபதி பாண்டியன் இந்த பக்கம் பாண்டியராஜன், கந்தசாமி அவர்களுக்கும் இவங்க 2 பேர்த்துக்கும் நடக்கிற ஒரு சண்டை மாதிரியே காட்டிட்டு வராங்க. ஒரு ஜாதி சண்டை மாதிரி. இவர் வந்து ஏத்து எப்படி கேட்கலாம், நாங்க இங்க நீங்க கிராமத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையை வந்து நீ யாரா கேட்கறது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு தோனியில கேட்கறாங்க. அப்படின்னா நாங்களா ஒடுக்கப்பட்ட மக்களா அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டா ஓகே. ஆனா அங்க நான் காட்டுறது வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அது ஒவ்வொரு பார்வையும் இருக்கும் இல்லையா. இந்த கீழ் ஜாதி வந்து மேல் ஜாதி வந்து எப்படா விசாரிச்சு எங்களுக்கு நாங்க ஒரு பஞ்சாயத்து போடுறோம், அந்த இடத்துல வந்து நீ எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோனியில பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு வசதி இல்லாதவங்க போய் வசதி இருக்கிறவங்க கிட்ட போய் பேசுற மாதிரியும் அந்த சீனை வந்து நீங்க இமேஜின் பண்ணி படத்தை பார்த்துக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு உரசல் வருது. அந்த உரசல்னால வந்து நம்மளுடைய லால் அவர்களோட அண்ணன் தம்பின்னு நினைக்கிறேன், அந்த உறவினர் வந்து அடிக்கிறாரு. அந்த அடிச்சதுல இருந்து அமீருக்கும் லாலுக்கும் பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையினால அவங்க 2 பேர்த்துக்கும் இவங்க வெட்டிக்கிறாங்க, இவங்க பாம்பு போட்டு இவனு கொல்ல பாக்குறாங்க. இப்படி மாத்தி மாத்தி இருக்கிற சமயத்துல இதுல சிக்கி சின்னாபனம் ஆவது வந்து தன் லட்சிய கனவோடு கபடி அப்படிங்கிற ஒரு விளையாட்டை தன்கிட்ட இருக்கிற அந்த திறமையை வெளிப்படுத்த போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு இளைஞன் சிக்கி சின்னாபனம் படையாது. அதுக்கு உறுதுணையா இருக்கிற தன்னுடைய அந்த இளைஞனோட அப்பா உண்மையிலுமே பசுபதி அவர்கள் வந்து ரொம்பவும் போராடிக்கிட்டே இருக்கிறாரு. ஐயா என் பையனை காப்பாத்துங்க, இந்த பிரச்சனைகளே வரல அப்படின்னு. ஆனா அங்க இருக்கிற வந்து உடற்பயிற்சி ஆசிரியர் வந்து நேரா வந்து பைசன் நம்ம துரு விக்ரத் வந்து நேராவே வாப்பா இவ்வளவு திறமை இருக்கு நீங்க வச்சுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போராடுனது வந்து அப்படியே ஒவ்வொரு படிப்படியா ஒவ்வொரு பிரச்சனையும் கடந்து போறாங்க. கிளைமேக்ஸ்ல கிட்டத்தட்ட அவர் வந்து மாட்டிக்குவாரோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சூழ்நிலை போறோம். ஆனா சீன் பை சீனா செதுக்கின விதங்கள் மாரி செல்வராஜுக்கு சொல்லிவிட்டுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுமே தொய்வில்லாம போய்கிட்டு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம். நம்ம இந்த சீன் பாக்குறோமா, ஓகே இப்படி பாக்குறோமா அப்படி பாக்குறோமா, ஓ இந்த சீனுக்கு இப்படி வச்சா அப்படியே ஷார்ட் அத்தனையும் கட்டுக்கட்டா இருக்குது. சோ இத்தனையும் பேசி 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 அப்படியே கதையை நகர்த்தி கொண்டு போய் கடைசியில அவர் வச்ச அந்த கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலுமே ஒவ்வொரு சாதிக்க நினைக்கிற இளைஞனுக்கு ஒரு உந்துதலா இருந்துதான் அந்த படம் அப்படிங்கிற தோனியில மட்டும்தான் நம்ம அந்த படத்தை பார்க்கணுமே ஒழிய நீங்க ஜாதிய பாகுபாடு இது மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து நாம பாக்குற கண்ணோட்டத்தில் வச்சு பார்த்தோம்னா அது நல்லதா இருக்காது. எந்த படைப்புமே இனிமேட்டுக்கு வராது அப்படின்னு தான் சொல்லணும். சோ இப்படி எல்லாம் படத்தை பார்த்துட்டு தியேட்டர் விட்டு வெளியே வந்து மறுபடியும் வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம குழந்தைங்க நாமளும் போய் அதே நம்ம சாப்பாடு அதெல்லாம் சூடு பண்ணி சாப்பிடுவோமா அதெல்லாம் தெரியல. ஆக மொத்தம் அன்று இரவு மறுபடியும் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன் பேசிட்டு ஏப்பா நாளைக்கெல்லாம் ஆபீஸ் போகணுமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் பேசி அந்த தீபாவளி செலிப்ரேஷனை ஃபுல்ஃபில்லா பண்ணி மறுபடியும் ஒரு வைப் மாதிரி பேசி மனைவி கூடமா அம்மா அப்பா கூட உட்காந்து பேசி ஜாலி பண்ணி இந்த தீபாவளியை சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.